கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது இஸ்ரேல் ஈரான் போர் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டு இருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவத்துக்கு எதிரான சில கருத்துக்களை சில நபர்கள் மிகவும் தீவிரமாக பரப்பி வருகின்றாங்க. நீங்கள் ஏன் இஸ்ரேலை ஆதரிக்கிறீங்க? அந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று பல கட்டுக்கதைகள்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்க. இதை யார் சொல்கிறான்னா, ஈரான், ஹமாஸ், ஹவுதி, ஹசபுல்லா போன்ற தீவிரவாத அமைப்புகளையும் தீவிரவாத நாடுகளையும் ஆதரிக்கும் நபர்களாகவே இவங்க காணப்படுறாங்க. இதனை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கிறிஸ்தவத்தை மட்டம் தட்டும் விதமாக பல எதிரான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நம் பிரதர் சுதாகர் அவர்கள் மற்றும் பிரதர் கெவின் பால் அவர்கள், பிரதர் ஆப்ரஹாம் அவர்கள் அவங்களோடு நடத்திய ஒரு நேர்காணலில் இதை குறித்தான ஒரு மிகவும் முக்கியமான தகவல்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காணொலியானது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு தெளிவை உண்டு பண்ணும். அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மத புத்தகங்கள் குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லீம் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதுல 3626 அப்படிங்கிற நம்பர் உள்ள அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முகமது சொல்றாரு, நான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன், முஸ்லிம்களை தவிர வேற யாரும் அங்க வாழ விட மாட்டேன் என்று முகமது சொல்லியிருக்கிறார். இதுதான் பேஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் ஏன் இந்த அரேபியர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க எஜெண்டா எங்கிருந்து எடுக்கிறாங்க? இப்ப சமீபத்துல கோமேனி கூட ஈரான்ல இருந்து வெளியில பேசும்பொழுது உலக நாட்டு முஸ்லீம்களே ஒன்று கூடுங்கள், மாஸ்க்ல ஞாபகம் பள்ளி வாசல வச்சு அவர் பேசுறாரு. ஒரு மத தலைவர், ஒரு நாட்டின் தேசிய தலைவர் அமைதியை விரும்பாதபடி உலக மக்கள் முஸ்லீம்களுக்கு ஒன்று கூடுங்கள், யூதர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு. எங்க இருந்து இந்த கான்செப்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா, அவருடைய முகமது என்கிறதான அவருடைய நபியுடைய வார்த்தைகள் இதெல்லாம். And some of the key points that he made was, firstly, it was a call to action to unite the Muslim community, the Islamic community, and all Islamic nations to come together. Alhamdulillah Rabbil Alameen. در این آیه‌ای که تلاوت کردم مسئله مهمه، یعنی اگر یاری و همدلی داشته باشید رحمت خداوند شامل حال شما می شود. بعد فرماید ان الله عزیز حکیم. Iran has indeed confirmed that their supreme leader Ayatollah Ali Khamenei has been killed. This is just a couple of hours after the US President Donald Trump made that announcement in the Truth Social post that Ayatollah Ali Khamenei has been killed in that joint strike which the US has called Operation Epic Fury. கிறிஸ்தவர்கள் நீங்க ஏன் யூதர்களை ஆதரிக்கிறீங்க? இந்த கேள்விக்கான அடிப்படையாக அவர்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் இயேசு கிறிஸ்துவே யூதர்கள் தான் கொலை பண்ணாங்க. இது இங்கே உள்ளவங்க மட்டும் இல்லை, உலகளவில் இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவை, ஜீசஸை கில் பண்ணவங்களை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க? ரெண்டாவது, உங்களை கிறிஸ்டியன்ஸை அவங்க ரொம்ப மோசமாக பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் அவங்கள ஆதரிக்கிறீங்க? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. இதற்கான உங்களுடைய பார்வை, உங்கள் பதில் என்ன? நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இது இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்றேன். முஸ்லீம்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க, உங்க கடவுளையே தூக்கி கொலை செய்தவர்களை நீங்க ஏன் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க? அதுதான் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா அந்த கொஸ்டின் நம்ம பண்ணணும். அதேதான். சரி, இப்போ இதற்கான விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க. ஒரு முஸ்லீம் யூதர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்பான்னா, கிறிஸ்தவர்களாக உங்க மீது எதுக்கு அன்பு பாராட்டுறீங்க? ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலேருந்து உங்களை ஓட விட்டது போற கிறிஸ்தவம் தானே. உங்க கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இடத்துல கேட்கும் போது யூதர்களுக்கு எதிரான ஒரு வாதங்களை வைப்பாங்க. அதே முஸ்லீம் ஒரு யூதன்கிட்ட போய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு வாதத்தை வைப்பாங்க. இது அவங்களோட வழக்கம். ஏன் அப்படின்னு சொன்னா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இணைக்க விடக்கூடாது.
ஒரு யூத வெறுப்பை கிறிஸ்துவன் மீது திணிக்கணும், ஒரு கிறிஸ்துவ வெறுப்பை ஒரு யூதன் மீது திணிக்கணும். இதுதான் கான்டெக்ட். ஏன்னா முஸ்லிம்களுடைய பொது எதிரின்னு சொல்லி முகமதால் குறிப்பிட்டப்பட்டவர்கள் 2 இனம்தான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இந்த 2 பேரும் இணைஞ்சிட்டா யாருக்கு பிரச்சனை? இவங்க இருப்புக்கு முடியாது. ஆகவே இவங்களுடைய பொய் பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூதர்களுக்கு எதிராக நம்ம தூண்டி விடணுங்கிறது போல பல வார்த்தைகள். அதை தான் இயேசு ஏன் கொலை செஞ்சாங்க, உங்க கடவுளை தொங்க விட்டுட்டாங்களே அப்படிலாம் நம்மள என்பது நீங்க நிறைய வீடியோஸ் இப்போ வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா, போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது, நற்செய்தி அறிவிக்கிற பொழுது யூதர்கள் எதிர்க்கிற சில வீடியோக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு உங்களெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறாங்களே, நீங்க ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் யாரால் நிகழ்ந்தது என்று சொல்கிற பொழுது யூதர்களா ரோமர்களா, இது ஒரு பெரிய டிபேட். ஆக்சுவலா ஆமா, பல நூற்றாண்டு காலமாக இது நீங்க கொண்டீங்களா நாங்க கொண்டீங்களாங்கிற அளவுக்கு அது கேட்கறாங்க. ரோமன் ஆர் ஜூஸ் இருக்கு. நம்முடைய பொதுவான பார்வை 2 பேரும் கிடையாது, 2 பேரும் கருவிகள் என்றுதான் நம்ம சொல்றோம். ரோமர்களும் ஒரு கருவி தான், யூதரும் ஒரு கருவி தான். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு எந்த நபரையும் மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் அன்னைக்கு கிடையாது. ரோமர்களுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவருக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனா 2 பேரும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் 2 பேரும் கருவிகளாகப்பட்டார்கள். உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் வேதாகமத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிற செய்தி. அதுதான் உண்மை. அவரை கொலை செய்வதற்கு யாராலும் முடியாது என்பதுதான் அவரே சொன்னார். நானே ஒப்பு கொடுத்தா தான் முடியும், என் ஜீவனை நான் கொடுக்கிறபடினாலதான் என்னை யாரும் கொல்ல முடியும் அப்படிங்கிற வார்த்தையில இயேசு சொல்லி இருக்கிறாரு. டெத்ல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் ஜீவனை விட்டார். அவர் தான் சரியான பாயிண்ட். அவர் யாரும் எடுக்கவும் முடியாது, அவர் உயிரை கூட எடுக்க முடியாது. அப்போ இதுதான் அடிப்படையான செய்தி. ஆமா, இதையும் தாண்டி நாம ஏன் யூதர்களை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப எளிமையான பதில். மதத்தின் அடிப்படையில் அல்ல, நியாயத்தின் அடிப்படையில் நாம் யூதர்களை ஆதரிக்கிறோம். ஃபேக்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மண் அவர்களுக்குரிய மண், அந்த நாடு, அந்த வரலாற்று முழுக்க நீங்க பார்ப்பீர்கள், அந்த தேசம் யூதர்களுக்குரிய தேசம். 54 இஸ்லாமிய நாடுகள் சூழ இருந்து உலகத்திற்கு அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் அவர்களை கருவறுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு சின்ன ஒரு ஜனக்கூட்டம் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல ஒரு மதத்தின் அடிப்படையில யூதர்களும் கிறிஸ்டியன்ஸா இருக்கிற மட்டும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து யூத இனத்தில் பிறந்தார் என்பதற்காக மட்டும் கிடையாது. அப்ப முழுக்க நாம் அவளுக்கு ஆதரவு தெரிவிப்பது நியாயத்தின் அடிப்படையில் என்பதை நம்ம மறுபடியும் சொல்லிக் கொள்கிறோம். அந்த உண்மையின் அடிப்படையில் நம்ம ஆதரவு கொடுக்கிறோம். இவர்கள் யூதர்கள் மீது வெறுப்புவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. நியாயப்படி பார்ப்போம் என்று சொன்னார். இவர்கள் மதத்தின் அடிப்படையிலே எதிர்த்து நிற்கிறார்கள். அப்ப நாம மதத்தை பார்ப்பதில்லை, ஒரு மனிதனாக பார்க்கிறோம். எங்கே ஒரு சமூகம் எங்கே அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிற குரலாக நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ ஏன் நம்ம ஆதரவு கொடுக்கிறோம்? ஒடுக்கப்படுகிற சமூகத்துக்கு வாயை திற என்று பைபிள்ல இருக்குது. அப்போ ஒரு நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில நியாயத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் அவங்க தங்கள் இருப்பை தக்க வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன நிலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் எப்படா உனக்கு கருவறுக்கலாம் என்று சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்முடைய அடிப்படையான ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுவது ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களின் கடமையாக இருக்கிறது. ஆகவே மதத்தின் அடிப்படையில் அவர்கள் எதிர்க்கிறார்கள். நாம் நியாயத்தின் அடிப்படையிலும், உண்மையின் அடிப்படையிலும், சத்தியத்தின் அடிப்படையிலும் நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்பது அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஓகே பிரதர், மிக அருமையாக சொன்னீங்க. இப்போ அண்ணா சொன்ன பாயிண்ட் தான், மதத்தின் அடிப்படையில் நம்ம ஆதரிக்கணும்னா நம்ம நைஜீரியன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் நம்ம ஆதரிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரூஸை நம்ம ஆதரிக்கிறோம். அவங்க நம்ம மதமாக கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க எஸ்டி மக்கள், அவங்களும் வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வேறு இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் நம்ம நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். நம்ம யார் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவங்ககிட்ட போய் நம்ம நிற்கணும், அவங்களுக்காக நம்ம பேசணும் அப்படின்றது தான். அதே மாதிரி அண்ணா சொன்னாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மரணிக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். இது பிப்ளிக்கலாக நம்ம பார்க்குறோம். வரலாற்று பூர்வமாக நம்ம பார்த்தா கூட இப்போ இயேசு கிறிஸ்துவ ரோமர்கள் கிட்ட கொலை பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்தது யாரு? அங்கே இருந்த ஒரு சில யூதர்கள், எல்லா ஜூஸும் கிடையாது. அங்கே இருந்த யூத மத தலைவர்கள் அவங்க இயேசு கிறிஸ்துவ ரோமர்கள் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மொத்த ஜூஸையும் நீ எதுக்கு ஆதரிக்கிறன்னு இவங்க கேட்குறாங்க. இயேசு அடிக்கப்படும் போது அங்கே இருந்து அழுதவங்க யாரு? ஏன் இயேசு கிறிஸ்துவ யாரு? அவர் யூதர். அப்போ இந்தியாவுக்கு முதல் முறையாக கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த தோமா அவர் யாரு? அவர் கிறிஸ்தவர். பவுல போஸ்தலன் அவர் யாரு? கிறிஸ்தவர். அப்போ
யூத மக்கள் கிட்ட இருந்த ஒரு சில குரூப்ஸ் நம்ம வந்து வரலாற்று பூர்வம் பார்க்குறோம். நம்ம அவங்களுமே ஆண்டவருடைய அந்த பிளானை தான் பண்றாங்க. ஆனா நீங்க வரலாற்று ரீதியாக பார்த்தா கூட அவங்க ஒரு சின்ன ஒரு குரூப், அவங்க ஒரு எலிட் குரூப், அவங்க இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அவங்க திரும்பினாங்க. அப்படின்றதுனால 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற யூதனை நான் வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை தூண்டுறாங்க. இங்க இருக்கிற கிறிஸ்தவங்களை இவங்க தூண்டி விட்டுட்டு இருக்காங்க, நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, இது ஒரு தப்பான பார்வை. இது வந்து எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எல்லா இனத்துலேயுமே நல்லவனாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கிறான். அதற்காக அந்த இனத்தையே நம்ம குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவில் நல்லவனே இருக்கான், கெட்டவனே இருக்கான். கெட்டவன் இருக்கிறான் என்பதற்காக இந்தியா ஒரு மோசமான நாடு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிற கொலைகளை அதிகமா பண்றது யாரு? இங்க உள்ளவங்க தான் பண்றாங்க. ஆமா, அப்ப சொந்த தமிழ் மக்களை இவங்க கொண்டுட்டு இருக்காங்க. உடனே இவங்கெல்லாம் கொலைகாரங்க நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இவங்க வந்து யூத வெறுப்பு, அதுக்கு ஒரு காரணம் இது, அவ்வளவுதான். ஓகே, இப்போ பிரதருடைய கண்டினியூஷனாக ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே அப்படி சொல்லக்கூடாது. இப்போ முஸ்லீம்கள் எல்லாரையும் நம்ம தீவிரவாதிகள் சொல்றது இல்லை, கண்டிப்பாக இல்லை, கிடையாது. எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் அனைவரும் முஸ்லீமாக இருக்கிறாங்கிறது நம்ம சொல்லணும். அதுதான் வித்தியாசம் இருக்காங்க. நீங்கள் டாப் 10 டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை ஸ்தாபித்தவர், அந்த இயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது முஸ்லீம்களுடைய அடிப்படையாகத்தான் இருக்கும். முகமது என்கிற வார்த்தைகள் எல்லா ஸ்தாபகருடைய பெயர்களும் இருக்கும். இந்த டாப் 10 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதோடைய மார்க்க கடமை என்பதையும் நம்ம ஏற்கனவே கவனித்தோம். ஆகவே இந்த செய்தியை நம்ம ஒருத்தர் தவறு செய்வதற்காக பிரதர் சொன்ன மாதிரி யூதர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் என்று அடுக்க முடியாது. ஸோ வந்து கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவுவதற்கு இன்னைக்கு ஐரோப்பா கண்ட எல்லா நாடுகளிலும் உலகத்தின் முதல் மதமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் இருப்பதற்கு அடிப்படை காரணமே யூதர்களும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தங்கள் இன்னுயிரை விட்டதுதான் காரணம் என்பதை நாம் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் நம்புகிற கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் அதிகமான மேசியானிக் ஜூஸ் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதே போன்ற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாயிருக்கும், நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.